கல்லா கல்லா போட்டோ எடுத்துங்க தம்பி, எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாம். எடுங்கப்பா, போட்டோ எடுங்கப்பா. நீ பாட்டு தம்பி உள்ள போ. அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்முடைய 2ஆம் மண்டலத்தினுடைய மரியாதைக்குரிய மனநிறைவை பெறுகின்ற காரணம், மேகதாடு திட்டம் தொடர்பாக எந்த முடிவு எடுப்பதற்கு முன் தமிழகத்தினுடைய உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே தமிழகத்தினுடைய ஒருமித்த கருத்து என்று மத்திய அரசும் ஆணையங்களும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். நேற்றைய தினம் நடந்த கூட்டத்தில் காவிரி ஒழுங்காற்று குழுவினுடைய தலைவர் அடுத்த 15 நாட்களுக்கு 3500 கன அடி நீர் வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார்கள். இந்த நீரினுடைய அளவு 4.5 TMC ஆகும். கர்நாடக அரசு தங்கு தடையின்றி தாமதமின்றி இந்த நீர் நம்முடைய விவசாயிகளுக்கு சாகுபடிக்கு குறைச்சலான நீராக இருந்தாலும் உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தேர்தலுடைய வாக்குறுதிகள், புதிய அரசு அளித்த உறுதிமொழியின்படி விவசாயிகளுடைய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது விவசாய பெருங்குடி மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அதே போல டெல்டா பாசனத்திற்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூரிலிருந்து காவிரி நீரை திறக்க முடியவில்லை. அதன் அடிப்படையிலே கடும் வறட்சி நிலவுகிறது. கால்நடைகளுக்கு குடிநீர் கிடையாது, மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. நெல் சாகுபடியும் பாதித்திருக்கிறது. வறட்சி நிவாரணமாக ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கிறார்கள். உழவு மானியம் பெற விண்ணப்பிக்கும் விவசாயிகளிடம் மிக முக்கியமாக இடுபொருட்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை கட்டாயமாக வாங்க அரசு அலுவலகங்களிலே வலியுறுத்தக்கூடாது, வற்புறுத்தக்கூடாது என்று விவசாயிகள் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.